இனிதாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான நிகழ்வுகளை பங்கேற்க அனுமதித்த உங்கள் அத்தனை பேருக்கு எனது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது முன்பு கொடுமுடி கோகிலம் என்று பெயர் பெற்ற KP சுந்தராலின் சுந்தராம்பாள் அவர்களை நினைவுபடுத்தும் வகையிலே பாடிய சுந்தரி அவர்களையோ 8 பேரும் இணங்கி மலுப்பிச்சப்பட்டியிலிருந்து மந்திர கயிற்றை கொண்டு வந்து அத்தனை பேரையும் கட்டி வைத்து விட்டார்கள் என்று அச்சத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு அனைவரையும் கவர்ந்தெழுத்த அந்த நாட்டிய குழுவினருக்கும் இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக செழுமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் எனது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இப்போது ஒரு அச்சம், அருமையான நாட்டிய நிகழ்ச்சி, அதிலும் சிறப்பான பாடல் நிகழ்ச்சி, இத்தனைக்கு மேலாக ஒரு வலிமையான குரலால் வர்ணனை தந்த கார்த்திகை அவர்களின் சொற்பொழிவு ஆற்றல், இத்தனைக்கு மேலும் என்னை பேசச் சொல்வது விருந்துக்கு பின்னாலே பழங்கஞ்சி குடிப்பதை போல இருக்கிறது என்று தோன்றுகிறது. ஒருவேளை ஹரி அவர்கள் திட்டமிட்டு என்னை செக்க வைத்து விட்டார்கள் கூட அச்சமாக இருக்கிறது. நான் பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற காலத்திலே வீட்டுக்கு கடிதம் எழுதும் போதெல்லாம் கடைசியிலே ஒரு வரி எழுதுவேன், அவசரத்தில் எழுதிவிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள், தவறாக இருக்கிறது என்று சொல்வேன். அதை போல இங்கு முதலாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், எனக்கு இத்தனைக்கு பின்னால் பேசுகின்ற தன்மை எனக்கு குறைந்துவிட்ட காரணத்தால் தவறாக சரியாக பேச முடியாமல் இருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும் என்று முதலிலே கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்த நண்பர்களே, இந்த மார்கழி மாதம் இறைவனுடைய நம்முடைய ஒரு நாள் என்பது இறைவனின் ஒரு வருடம். அந்த இறைவனின் ஒரு நாளிலே வைகரை தான் இந்த மார்கழி மாதம் என்று சொல்வார்கள். மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ண பகவான் சொன்னதாக கூட ஒரு கருத்து உண்டு. அப்படி ஒரு சிறப்பான இந்த மார்கழியிலே நம்முடைய முன்னோர்கள் வழியாக வந்த மரபு என்னவென்று சொன்னால், காலையிலே கோலமிடுதல், மாலையிலே பஜனை பாடுதல் என்ற வழக்கத்தை உருவாக்கி இருந்தார்கள். காலையும் மாலையும் இறைவனை தொழுவதும் இயற்கையினுடைய சக்தியை பெறுவதுமாக அன்றைக்கு செய்து கொண்டிருந்தார்கள். அதைத்தான் இன்றைக்கும் கூட சர்வமும் பஜனை பாடுவர்களாக இருக்கட்டும், முருக வழிபாடு செய்வர்களாக பக்தர்களாக இருக்கட்டும், சபரிமலைக்கு மாலைவர்களாக எடுத்தும் அனைவரும் இந்த மார்கழியிலே தான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய பொருள், இந்த மார்கழியை முழுமையாக மக்கள் பயன்படுத்தி இருந்தால், முன்னோர் சொன்னதையெல்லாம் ஏற்று மார்கழியிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருப்பார்களானால் இந்த மருத்துவமனையில் செல்ல வேண்டிய அவசியம் இந்த மக்களுக்கு நேர்ந்திருக்காது என்று சொல்லலாம். காரணம், அதைத்தான் இன்றைக்கு விஞ்ஞானம் கூட சொல்கிறது. ஓசோன் மண்டலம் டிசம்பர் மாதத்திலே அருகாமையிலே இருக்கின்ற காரணத்தால் காலையும் மாலையும் ஈர உடையோடு உலாவந்திகளானால் உடல் ஆரோக்கியம் பெருகும் என்று விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்கிறது. நம்ம முன்னோர் சொன்னதான் விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் விலகி சென்று விட்டாலும் கூட இந்த நிகழ்வை அரங்கேற்றவர்கள் அதனை புரிந்து விஞ்ஞான முறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு நான் தெரிவிப்பது நியாயமாக இருக்கும் என்று கருதுகிறேன். எனவே இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த உங்கள் அத்தனை பேருக்கும், சிறப்பாக நடத்தி கொடுத்த உங்கள் அத்தனை பேரும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பின்னர் ஆனந்தகுமார் அவர்களை மேடை கலைக்கின்றோம். மற்றும் இன்றைய சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றுள்ள ரங்கசாமி